தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்குலைந்து இருக்கிறதாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் குற்றம் சாட்டி மத்திய அரசு தலையிட்டு சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாங்க. அந்த செய்தியை சடகோபன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாட்டில் பார்க்கும்போது அரசு ஒன்று இருக்கிறதாவே தான் தெரியல. ஆளுங்கட்சியாகவும் அவங்க தான் இருக்காங்க, ஆர்ப்பாட்டமும் அவங்க தான் நடத்துகிறாங்க. யார் எடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்கன்னு தெரியல. அதனால் கண்டிப்பாக இதை கவனித்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆளுங்கட்சியாகவும் இருந்து கொண்டு ஆர்ப்பாட்டமும் நடத்துகிற சம்பவங்கள் நம்ம நாட்டில் பல மாநிலங்களில் ஏற்கனவே நடந்தது தானே. இது தமிழ்நாட்டில் இது ரொம்ப அமைச்சர்கள் எல்லாருமே முன்னிலை வச்சு போயிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி ரொம்ப திட்டமிட்டு இதை ஏற்பாடே பண்ணுது. அதுதாங்க. மற்றது மக்கள் இயல்பாக சில போராட்டம் நடக்கலாம். அதுக்கு இந்த போல கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து திட்டமிட்ட ரீதியில் இது பிரச்சனை நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்தின் வாயிலாக தான் அதுக்கு தீர்வு காரணமே தவிர ரோட்டில் என்னதான் ஆர்ப்பாட்டம் கூப்பாடு என்ன போட்டால் கூட அதுக்கு அங்கே விடுதலை கிடைக்காது. அதை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி அங்கங்கே பள்ளிக்கூடத்தை மூடுறது, பஸ்ஸை நிறுத்துறது, ஹோட்டலில் மூடுன்னு சொல்கிறது, தியேட்டருக்காரங்களை மூடுன்னு சொல்றது, இதெல்லாம் அரசாங்கமே சட்டவிரோத செயலில் ஈடுபடுறது போல தான் தெரியுது. அதனால் மத்திய அரசாங்கம் இந்த விஷயத்தில் கவனத்தை கொள்ளணும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ திரு பன்னீர்செல்வம் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு நாட்கள் கழித்து இப்போது தான் நேற்று தான் சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுகிறாரு, நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருப்போங்கிறாரு, போராட்டங்களை கைவிடுங்கள்ங்கிறாரு. இப்போ இந்த ஒரு வாரமாக நடந்தது என்னங்கிறது அவருக்கு தெரியாதா, அல்லது அவர் எங்கே பெங்களூர்லேயே இருக்கிறாரா, அல்லது அவருக்கு இப்போ தான் உத்தரவு வந்திருக்கா, இப்படி ஒரு அறிக்கை விட சொல்லி அவருக்கு இப்போ தான் உத்தரவு வந்திருக்கா? இத்தனை கேள்விகள் விழுது. குறிப்பாக அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட 27ஆம் நாள் ஒரு 4-5 மணி நேரத்திற்கு எதுவுமே யாருமே எதையும் கட்டுப்படுத்த முடியாது, யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதிகாரிகள்லாம் யாருமே இல்லை, எல்லாம் அங்கே போயிட்டாங்க. ஒன்றுமே ஒரு வெற்றிடம் சூன்யம் உருவானுச்சு. இதில் அவங்க முன்னாள் முதல்வருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. ஒரு தீர்ப்புக்காக அவங்க பெங்களூருக்கு போகிறாங்கங்கும்போது 2 சாத்தியப்பாடுகளையும் அவங்க கணக்கில் கொண்டு போவதற்கு முன்பே அவர்கள் சில முன்னேற்பாடுகளை செய்து, எனக்கு தெரியும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தால் என்ன எதிர்விளைவுகள் வரும், கடந்த கால அனுபவம் ஒன்றும் அவங்களுக்கு இருக்குது. எனவே ஒற்றை சாத்தியப்பாடு நம்ம நிச்சயம் விடுதலை தான் என்று கருதி கொண்டு போகக்கூடாது. அவங்க ஒரு தனி மனிதராக அப்படி அவங்க நினைக்கலாம். ஆனால் ஒரு முதலமைச்சராக ஒரு நீண்ட பதவி வைத்திருக்கிறாங்க. ஏற்கனவே 5 ஆண்டு இருந்திருக்காங்க, அப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 9 ஆண்டாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் அதிகாரிகளை கூட்டி வைத்து பேசி, அமைச்சர்களை கூட்டி வைத்து பேசி, எல்லோரும் பெங்களூருக்கு படையெடுக்காதீங்க, எல்லோரும் இங்கே இருங்க, என்ன நடக்குது, வெற்றி பெற்று வந்தாலும் சரி, இல்லைனாலும் அதுக்கு ஏற்றதை அப்படிலாம் செய்யணும். அது மாதிரி ஒரு பொறுப்புள்ள முறையில் அவங்க நடந்து கொள்ளலை. அது மட்டும் இல்லை, அங்கிருந்து தண்டனை கொடுத்த பிறகும் கூட அவங்க தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை சொல்கிறதுனா சுலபமாக சொல்லியிருக்கலாம். அமைச்சர்கள் பார்க்க வர்றவங்க மூலமாகவே ஒரு அறிக்கையை கொடுத்தா கூட யாரும் தடுத்திருக்க மாட்டாங்க அவங்கள. தமிழ்நாட்டில் அமைதியாக இருங்க, இது நீதிமன்ற பிரச்சனை, நான் பார்த்து கொள்கிறேன், இதை மேல்முறையீடு செய்யலாம், எந்த விதமான கிளர்ச்சியும் ஆர்ப்பாட்டமும் இதை ஒட்டி செய்யக்கூடாது. அதை விட ரொம்ப கொடுமை, தற்கொலைகள், தீக்குளிப்புகள், இதையெல்லாம் கண்டிப்பாக எதிர்த்து அவங்க செஞ்சுருக்கணும், செய்யலை. அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இப்போ திமுக மத்திய அரசு தலையிட வேண்டும் என்று கோருவதனுடைய பொருள் எனக்கு புரியல. நான் என்ன கேட்குறேன்னா, ஆளுங்கட்சி சரியாகவோ தவறாகவோ வழி தவறியோ கண்ணாமனா நடக்குது. இப்போ நான் நல்லா நினைவுபடுத்துகிறேன் உங்களுக்கு. 27ஆம் தேதி இந்த தீர்ப்பு வருது, இவ்வளவு கூத்து நடக்குது. 26ஆம் தேதி திலீபன் நினைவு நாளுக்காக ஒரு தனியார் இடத்தில் 50 மாணவர்கள் உண்ணாவிரதம் உட்கார்றாங்க. அந்த 50 மாணவர்களை சுற்றி வளைத்து முற்றுகையிட்டு போலீஸ் கைது செய்து கொண்டு போய் அடைக்குது. எங்க பொது இடத்துல கூட இல்லை, தனியார் இடத்துல, செங்கொடி இல்லத்தில் உண்ணாவிரதம் இருக்கிறவங்கள பிடிச்சு கொண்டு போய் அடைக்கிறாங்க. வாழ்த்த போனவர்களையெல்லாம் உள்ள வர்றீங்களா, நீங்களும் கைது என்று கைது செய்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் அண்ணா சதுக்கத்தில், எம்ஜிஆர் சமாதியில், இதெல்லாம் போலீஸ் அனுமதித்திருக்கிற இடங்களா உண்ணாவிரதம் இருப்பதற்கு, ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு. இப்போ எங்களுக்கெல்லாம் வள்ளுவர் கோட்டை மட்டும்தான் அல்லது கூவங்கரை மட்டும்தான் வச்சுட்டு இப்படி செய்கிறாங்கன்னா எந்த விதத்துலேயும் இது நியாயம் இல்லை. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கேட்குறேன்னா, மத்திய அரசை தலையிட கோர வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் இதற்கான போராட்டங்களை நடத்துங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, அதிமுகவுக்கு அழுத்தம் கொண்டு வாருங்கள். இந்திய அரசை போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்திய அரசுகிட்ட கோரிக்கை வைக்க வேண்டிய தேவையில்லை. இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற மாநில சுயாட்சி கொள்கைக்கு அது மாறானது. இவங்க சொல்லிட்டு இருக்கிற மாநில சுயாட்சி கொள்கை எப்பயோ கைவிட்டாங்க சார். கைவிட்டுட்டாங்க. இன்னொரு சான்று. அப்புறம் ரெண்டாவது
இந்த பிரச்சனையை வந்து ஏதோ கனடா தமிழ்நாட்டு மோதலாகலாம் கூட அதுக்கான முயற்சிகள்லாம் நிறைய நடந்துருது. அதனால் 2 மாநிலத்துக்குள்ளே ஏற்கனவே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் தொடர்ந்து பிரச்சனை அதிகரிக்கான வேலை நடக்கும்போது அடுத்த இன்னைக்கு சட்டத்தின்படி அந்த மாநில அரசு தான் இதை வந்து நம்ம கோரிக்கை வச்சாகணும். அதனால அந்த விதத்தில் திமுக வந்து ஒரு கோரிக்கை வச்சதில் அதை வந்து பெரிய ஒரு தப்பாகவோ மாநில சுயாட்சிக்கு எதிராகவோ நம்ம கருத முடியாது. திமுகவோட நிலைப்பாடே சரிதான். இல்லை, ஒப்பீட்டளவில் பல்வேறு இடங்களில் இதே மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது அல்லது தமிழ்நாட்டிலேயே வேறு நிகழ்வுகளுக்காக எதிர்வினை அந்த கட்சி தொண்டர்கள் ஆற்றிய பழைய சம்பவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த 27ஆம் தேதிக்கு பிறகு நடந்த விஷயங்கள் வந்து மோசமான விளைவுகளை உருவாக்கி இருக்கு அப்படின்னு நீங்க உண்மையிலேயே சொல்றீங்களா? ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது, தனிப்பட்ட முறையில் அந்த நிகழ்வுல பார்க்கும்போது ஒரு கருத்தாகவும் ரெண்டு பகுதியா இதை நம்ம பார்க்கணும். ஒரு பகுதி இயல்பா வெளிப்படுகிற உணர்ச்சிகள், தன்னெழுச்சியாக இது ஒரு பாதி இருக்கு. ஏன்னா இவங்களை வந்து தொடர்ந்து கட்சியினுடைய ஒரே தலைவராகவும் நிரந்தர முதல்வராகவும் அப்படியே தொடர்ந்து படம் காட்டி கொண்டு வந்ததும், இவங்க சில நலத்திட்டங்கள் செய்ததால் பலன் பெற்றவர்கள், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திட்டமிட்ட முறையிலேயே ஒரு முடக்கி போட்டு அது என்ன பலன் தரும் பலன் தராதுங்கிறத பற்றியெல்லாம் கவலை இல்லை. இன்னொன்று போட்டி இருக்குது. நீங்கள் வந்து ஒன்று செஞ்சீங்கன்னா நான் ஒன்று செஞ்சு உங்களோட அதிக விசுவாசமாக காட்டிக்கொள்வது என்ற அந்த போட்டி இருக்குது கட்சிக்காரங்க மத்தியில். அது எந்த விதத்திலையும் நியாயப்படுத்த முடியாத ஒரு செயல். அது அதில் முக்கியமான விஷயம், இந்த நேரத்தில் விடுமுறை வந்துடுது தொடர்ந்து. அதனால் விடுமுறை வந்துட்டதுனால பொதுமக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு. ஆனால் இந்த விடுமுறை இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக இதனுடைய தாக்கமானது பெரிய அளவில் உணர்ந்திருக்க முடியும். நாம் தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.